லக்ஷ்மி நகர் காலனில சாரதாங்கிற ஒரு பணக்காரங்க இருந்தாங்க. அவங்களோட புருஷன் பிரசாத் பெரிய பிசினஸ் மேன். கோடிக்கணக்குல சம்பாத்தியம், 2 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், 10 வாடகை வீடு சாரதா பேர்ல இருந்தது. நகை, பணம், பட்டுப்புடவையெல்லாம் பார்த்து சாரதா ரொம்ப பூரிச்சு போயிருந்தாங்க. சாரதா ஒரு நாள் காலையில சாரதா, சாரதா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு. சாரதா ரூம்குள்ள வந்தாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே? அதான் சாரதா, நம்ம பையன் ரமேஷுக்கு சுதர்ஷன் அவனோட பொண்ணு மாலவிகாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு பேசினான். அத பத்தி தான். வேண்டாம் வேண்டாம், நம்மள விட சொத்து கம்மியா இருக்கிறவங்க பொண்ணுக்கெல்லாம் என் புள்ளைய நான் தரமாட்டேன். நம்ம மதிப்பு என்ன ஆகுறது? அதனாலதான் சொல்றேன், நம்மள விட பணம் அதிகமா இருக்கிற பெரிய இடத்துல இருந்து பொண்ணை பார்த்து என் புள்ளைக்கு நானு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஐயோ, என்ன சாரதா இது? ஏற்கனவே அவனுக்கு 30 ஆயிடுச்சு. நீ இத மாதிரி யோசிச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தா எப்படி? அவன் பக்கத்துல மாலவிகாவோ மாலினியோ யார் வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவன் பக்கத்துல நல்லாதான் இருப்பாங்க. கல்யாணத்தை பண்ணி விட்டோம்னா ஏதோ சின்னஞ்சிறுசுங்க காலகாலத்துல சந்தோஷமா இருக்குங்கள. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நம்மள விட ஆஸ்தியில குறைவா இருக்கிறவங்களுக்கு ரமேஷ கொடுக்க மாட்டேன். கல்யாணம் ஆகாம பையன் பிரம்மச்சாரியா இருந்தா கூட போதும், நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி குறைஞ்ச மதிப்பு இருக்கிறவங்க கிட்ட பொண்ணை எடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்னுச்சு. மாலையும் கழுத்துமா ரமேஷ், அனாமிகா வந்து இறங்குனாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாத அனாமிகா, நான் இருக்கேன்ல, வா. அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். அனாமிகா அதை பார்த்து ஷாக் ஆனாங்க. பிரசாத் சந்தோஷப்பட்டாரு. போனா போட்டோம், அம்மா எப்படியும் கல்யாணம் பண்ண மாட்டான்னு புள்ளையே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். போனா போட்டோம், சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாரதா கோபமா, டே ரமேஷா, உனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் வாழ்க்கையை நீயே பாத்துக்கோ. என் பேச்ச கேட்காதவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கான அருகதையே கிடையாது. உன் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு கிளம்பு. அம்மா, அம்மானு கூப்பிட்டாலும் அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ மட்டும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அருகதை இல்ல. இப்பவே வெளியே போ. அத கேட்டதும் அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. அது இல்லாத. வாய மூடுடி. யாரடி உனக்கு அத்தை? நீ கட்டியிருக்க புடவைய பார்த்தாலே நீ ஒரு ஏழை பொண்ணுன்னு தெரியுது. என் முன்னாடி நிக்க கூட அருகதை இல்லாத நீ என் மருமகளா? என் கண்ணு முன்னாடி நின்னு என்னையே அத்தைங்கிற? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கிளம்புங்க. ரமேஷ் எவ்வளவோ நல்லது சொன்னனும் நினைச்சாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கல. வீட்ல இருந்து ரமேஷும் அனாமிகாவும் வெளியே வந்தாங்க. ஒரு சின்ன வாடகை வீட்ல இருந்தாங்க. சின்ன கிச்சன், பழைய ஃபேன், மழை வந்தா ஒழுகிற ஓட்டு வீடு. அதுதான் இப்ப அவங்களோட உலகம். பணத்துல பிறந்து வளர்ந்த ரமேஷ் வெளியில எந்த வேலையும் செஞ்சதில்ல. அனாமிகா வீடு வீடுக்கு பாத்திரம் கழுவுற வேலை பார்த்தா. அந்த பணத்தை வச்சு வாடகை கட்டினாங்க. மீந்த சாப்பாடையெல்லாம் கொண்டு வந்து வயத்தை நிரப்பிக்கிட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகா சோகமா வீட்டுக்கு வந்தா. என்னன்னு ஏன் சோகமா இருக்க? நான் வேலை செய்யற வீட்ல இருக்க அம்மா அமெரிக்காக்கு போறாங்களாம். அப்படியா? அப்படின்னா நாளையில இருந்து உனக்கு வேலை இல்லையா? இனிமே நம்ம பட்னியா தான் இருக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க, உங்களை நான் பட்னியா போட்டுருவேனாங்க. இருங்க, நான் ஏதாவது வேலை தேடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் ரமேஷ்க்கு உயிரே வந்தது. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாக்கு எங்கேயும் வேலையே கிடைக்கல. 1 மாசம் 2 மாசம் ஆனாலும் அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கல. வீட்டு வாடகை பாக்கி, மளிகை கடை பாக்கி, கரண்ட் பில்லு பாக்கின்னு எல்லாம் சேர்ந்துச்சு. ஒரு நாள் வீட்டு ஓனர் அவங்க கிட்ட வந்து, அனாமிகா, 3 மாசம் வீட்டு வாடகை பாக்கிமா. இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றிய, இனிமே என்னால பொறுத்துக்க முடியாதுமா. பணம் இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் போயிட்டாரு. வீட்டு ஓனர் சொன்ன வார்த்தை அனாமிகாவோட நெஞ்ச கிழிச்சுது. கண்ணீர் விட்டா. அனாமிகா, நான் ஒரு கையால் ஆகாத கணவன்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியலையே. அப்படி சொல்லாதீங்க, கடவுள் நமக்கு வழி காட்டுவாருங்க அப்படின்னு அன்னைக்கு போயிடுச்சு. மறுநாள் அனாமிகா தைரியத்தோட சாரதாவோட வீட்டுக்கு வந்தா. அழகான பங்களா, பெரிய கேட்டு, லக்ஸுரி காரு. உள்ள போனா. சாரதா சோஃபால உட்காந்துக்கிட்டு அனாமிகா வர்றத பார்த்தாங்க. எதுக்கு வந்த? அத்தை, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும். கஷ்டத்துல இருங்க, கண்ணீரை குடிங்க. எனக்கு என்ன வந்தது? என்னால முடியல அத்தை. அவராலேயே எங்கேயும் சரியா வேலை பார்க்க முடியல. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பணம் கடனா தரீங்களா?
அப்படின்னு சாரதா சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல அன்பு இல்ல, கிண்டல் இருந்தது. கடனா? ஆமா அத்தை. கொடுக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன் அத்தை. என்ன பார்த்தா பேங்க் கடை திறந்து வச்சிருக்க மாதிரி இருக்கா? அத கேட்டதும் அனாமிகா தலை குனிஞ்சா. அப்போ சாரதாவோட வேலைக்காரி டீ கொண்டு வந்தாங்க. சாரதா டீ குடிச்சுக்கிட்டு, இன்னும் திருஷ்டி பொம்மை மாதிரி இங்கேயே ஏன் உட்காந்துருக்க, போ. அத கேட்டதும் அனாமிகா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு சொட்டு கண்ணீரை கூட வெளியில விடல. நிசப்தமா வீட்டுக்கு வந்தா. தடவை ரமேஷ் முன்னாடி அழுதா. என்னாச்சு அனாமிகா? எதுவும் இல்லங்க. எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நம்ம யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லங்க. இப்ப என்ன பண்றது? நம்ம பிரச்சனைக்கு வழி கிடைச்சிருச்சு, வாங்க போலாம். வழி கிடைச்சிருச்சா? என்னது அது? நான் ஸ்ட்ரீட் ஃபுட் வண்டி போட போறேன். நீயா? ஆமா. நம்ம கிட்ட பணம் இல்லையா அனாமிகா? என்னோட கம்மல் இருக்குல்லங்க. வேண்டாம் அனாமிகா. நகை மறுபடியும் வாங்கலாம், ஆனா தைரியம் போச்சுன்னா திரும்ப வராது அப்படின்னு அனாமிகா மறுநாளே தங்க கடைக்கு போய் அவளோட கம்மலை வித்துட்டு வந்துட்டா. கிடைச்ச பணத்துல ஒரு பழைய வண்டி, ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய தேவையான எல்லாத்தையும் வாங்கினா. வீட்ல இருந்த கடவுளோட போட்டோவை கும்பிட்டுட்டு கிளம்புனா. இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். சரி அனாமிகா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் ரோட்ல அனாமிகா ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு விற்க ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் டே கஸ்டமர்ஸ் 2 பேர் தான் வந்தாங்க. வித்தது 4 பிளேட் மட்டும்தான். லாபம் 60 ரூபாய். அனாமிகா முகத்துல சின்னதா சிரிப்பு வந்தது. மறுநாள் அதே உற்சாகத்தோட செயல்பட்டா. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கடையை ஓபன் பண்ணா. மாவை கலக்கினா, இஞ்சி சட்னி ரெடி பண்ணா, வெங்காயத்தை கட் பண்ணினா. நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவோட ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சம்பாதனை நல்லா இருந்தது. அத பார்த்து அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் சாரதா கார்ல போயிட்டு ரோட்ல பொறி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகாவையும் ரமேஷையும் பார்த்து அங்க நின்னுட்டு இருந்த கஸ்டமர்ஸையும் பார்த்தாங்க. சாரதா கோபமா ரமேஷ்க்கு போன் போட்டாங்க. உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு தெரியுதா? தெரியுமா? எங்க மானத்தை வாங்குறா. இல்லம்மா, அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. ரோட்ல வண்டி கடை போடுறது ஒரு சம்பாத்தியமா? பசியோட இருக்கிறத விட இது நல்லது தானம்மா. மொத ரமேஷ் தன்னோட அம்மாவை எதிர்த்து பேசினான். சாரதா கோபமா போனை வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாவோட வண்டி கடை இன்னும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் மீற ஆரம்பிச்சுது. வீட்டு வாடகை பாக்கிய கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தாங்க. இத பார்த்து சாரதாக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்தது. முனிசிபல் ஆபீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பேசினாங்க. மறுநாள் 2 அதிகாரிகள் வந்தாங்க. இங்க வண்டி வைக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்காமா? இல்ல சார். அப்படின்னா இந்த இடத்துல கடை போடக்கூடாது. அத கேட்டதும் அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. சார், கொஞ்சம் எங்களுக்கு அனுமதி தாங்க. முடியாதுமா, முடியாது. அனாமிகா எவ்ளோ கெஞ்சும் அந்த அதிகாரிகள் ஒத்துக்கல. அன்னைக்கு கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரமேஷ் மௌனமா உட்கார்ந்திருந்தான். அனாமிகாவும் மௌனமா இருந்தா. ஒரு 5 நிமிஷத்துல கண்ணை தொடச்சுக்கிட்டு எழுந்திருச்சு நின்னா. அனாமிகா, எங்க? புது இடத்துக்கு போகலாம் வாங்க. இதோ வர அனாமிகா, போலாம். 2 பேரும் புது இடத்த தேட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மேகம் சூழ ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மழை வர ஆரம்பிச்சுது. ஒரு இடத்துல ஒரு சின்ன ஷெல்டர் கிடைச்சது அவங்களுக்கு. மறுபடியும் அவங்க கடைய ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை சுட சுட மசாலா பொரியோட பஜ்ஜி, போண்டா, மசாலா வடையெல்லாம் போட்டாங்க. ஒரு நாள் சாயந்தரம் பயங்கரமான மழை பெஞ்சுது. எல்லா வண்டியையும் மூடிட்டாங்க. அதே சமயத்துல கார்ல போயிட்டு இருந்த சாரதா அவங்கள பார்த்து எதுவுமே பேசல. கார்ல இருந்து இறங்கி கொடையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா ஸ்டூல் போட்டா. சாரதா உட்கார்ந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ அத்தை, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நீ ஏழன்னு உன்னை ரொம்ப ஏளனமா பேசிட்ட. ஆனா நீயோ மனசளவுல பெரிய பணக்காரிடி. அதை கேட்டதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா. நீங்க 2 பேரும் இங்க இந்த வியாபாரம் பண்ணாம நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயே ஒரு இடம் தரேன். அந்த இடத்துல நீங்க சொந்தமா கடை வச்சுக்கோங்க. அத்தை, இது தானம் கிடையாது, உங்க கஷ்டத்துக்கு நான் கொடுக்குற வெகுமதி. அன்னைக்கு அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஒரு நாள் கிடைச்சத வச்சு ரோட்ல சாப்பாடு வித்த மருமக இன்னைக்கு தன்னோட சொந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை காம்ப்ளெக்ஸ்ல வைக்கிறா. இது அவங்க அத்தை அவளுக்கு கொடுத்த பரிசு இல்ல, இவ்ளோ அவமானத்தையும் தாங்கினதுக்காக அவளுக்கு கிடைச்ச ஒரு பலன். மழையில அனாமிகா வச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் வியாபாரம் கொஞ்ச நாள்லயே அவளுக்கு பேரு, புகழ், நிறைய பணத்தை கூட சம்பாரிச்சு கொடுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.